கோப்புகளை வந்து நான் ஓபன் பண்ணி வைக்கிறாதீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு எதிர்கட்சிகளை ஓபன் பண்ணுங்க. இல்ல எல்லாரும் சொல்றது தானே, எல்லாருமே வீர முழக்கம்ன்றது வழக்கம் தான். அது அவருடைய முடிவுகள் எந்த தேதியில் எப்போது அறிவிப்பார் என்பது பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இல்ல சொல்ல பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அவர் சொன்னது இல்ல ஒரு சட்டத்தை விதியின் அடிப்படையில் வருகின்ற கோப்புகளை பார்த்து அதில் என்ன நடைபெற்றிருக்கிறது என்பதை உணர்ந்ததற்கு பிறகு சட்டத்துறையோடு கலந்து என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை தயார் நிலையை வைத்துக் கொண்டதற்கு பிறகுதான் இதை பற்றி சொல்ல முடியுமே தவிர கோப்புகள் நகர்ந்து நிதியமைச்சர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். என்னென்ன குறைபாடு இந்த நடைபெற்றிருக்கிறது துறையின் சார்பாக விளக்கத்தை தந்திருக்கிறார். அது அவர் சொல்லியிருக்கார். கர்நாடக முதலமைச்சர் மேகதாது அணை வந்து உங்களுக்காக தான் கட்டுற, எங்களுக்காக கட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேகதாது அணையை பொறுத்தவரை நம்முடைய முதலமைச்சர் தெளிவாக இருக்கிறார். ஒரு செங்கலை கூட அங்கே வைக்க முடியாது என்பதுதான் நம்முடைய கொள்கை முடிவுகள். அதிலே தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே அவரை பொறுத்தவரையிலும் நேற்றைய தினம் பேசுகிற போது கூட நம்முடைய உள்துறை அமைச்சரிடத்திலே தெளிவாக இந்த கருத்துக்களை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆகவே நம்மை பொறுத்தவரையில் நம்முடைய தேவைகள் காவிரி டெல்டா என்று சொல்லப்படுகிற நம்முடைய நிலங்கள் அனைத்தும் அங்கே அணை கட்டுகிற போது அதனால் ஏற்படுகிற ஆபத்துக்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய அரசு தெளிவான அந்த முடிவுகளை மேற்கொண்டிருக்கிறது. என்றைக்கும் அவர்கள் அணை கட்ட இயலாது. தமிழக அரசுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறி அவர் கட்ட இயலாது. அரசை கண்டித்தும் அதிகாரிகளை கண்டித்தும் நாளை வந்து மார்க்சிஸ்ட் வந்து தமிழகம் முழுவதும் போராட்டங்கள்ல எடுத்துருக்காங்க. அவங்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு தாவேகா தரப்புல இருந்து நேரடியான பதில் எதுவுமே சொல்லல. அமைச்சர் சம்பந்தப்பட்ட அமைச்சர் சொல்லியிருந்தாரு. நான் சொன்னேன் இல்ல, நீங்கள் வறட்சி என்ற முறையிலும் அதே நேரத்தில் அங்கே இருக்கிற உடனடியாக வறட்சி நிவாரண பணிகளுக்காக நிதிகள் வழங்கிட வேண்டும். ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு ரூபாய் என்று சொன்னார்கள். நான் அவடத்தில் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைத்தேன். எப்போதுமே வறட்சி நிவாரணத்தை பொறுத்தவரையிலும் செப்டம்பர் மாதம் இறுதிக்கு பிறகு மழையின் அளவு விளைச்சோனை நிலத்தினுடைய எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு விளைச்சல் குறைந்திருக்கிறது, நிலத்தின் தன்மைகள் எப்படி மாறி இருக்கிறது, ஈரப்பசை என்பதெல்லாம் ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு இருக்கிறது. அது ஆய்வு செய்வதற்கு பிறகுதான் நிதிகளை வழங்குவது வாடிக்கையாக இதுவரையில் நடைபெற்றிருக்கிற ஒன்று. இடதுசாரிகள் போராட்டம் இதுக்காக அதிகாரிகளுடைய போராட்டத்தை கொடுக்கிறது. அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தில் இடதுசாரிகள் குறித்து கணக்கெடுப்பு இதுவரையிலும் இங்கே தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நம்முடைய வட்டாட்சியர் அவர்கள் இடதுசாரி வலதுசாரியிலே இருக்கின்ற பொறுப்பாளர் யார் என்று அங்கே இருக்கிற நிர்வாக அதிகாரிகளுக்கு உத்தரவு வழங்கினார். இந்த செய்தி எனக்கு இரவு 8:30 மணிக்குத்தான் இவர்கள் செய்தியை தந்தார்கள். அவர் வந்து எப்படின்னா சர்க்குலரை போட்டார். இரவோடு இரவாக அவர் எங்கிருந்து மாற்றப்பட்டார். அவர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்கு துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். சட்ட ரீதியான நடவடிக்கை தேவை அப்படின்னு சொல்லி அதான் சொல்றேன் பாருங்க. சட்ட ரீதியான நடவடிக்கைங்கிறது வந்து டிரான்ஸ்ஃபர் முதல் பண்ணியாச்சு, ரிலீவ் பண்ணியாச்சு. அதற்கு பிறகு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் நம்ம சர்க்கிள் இது பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் விளையாட்டு இல்லை. இவங்க அன்னைக்கே கொடுத்து அது என்ன நோட்டீஸ் கொடுத்தான்னு கேட்க முடியாது. நீங்கள் 8:30 மணிக்கு நைட் சொல்கிறீங்க, 9 மணிக்கு அவர் ரிலீவ் பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் ஒர்க் முடிஞ்சாச்சு, அந்த கடிதத்தையே வித்ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன வேணுங்க? அதுக்கப்புறம் அவர் மீது என்கொயரி போடணும்.